கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னென்னா, இது ஒரு 4 மாதமாக இப்படி தான் லொரி ஓடிருக்கேன். 4 ஒரு 5 மாதமாக கிளச் கொஞ்சம் ரொம்ப ஓவராக டைட்டாக இருந்துச்சு. அப்போ அப்படியே போயிட்டு கேரேஜில் செக் பண்ணும்போது சொன்னாங்க, இல்லை இது கேபிளாக தான் இருக்கும், கேபிள் ஆயில் பண்ணி போட்டால் சரியாக இருக்கும், ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கேபிளையும் கழட்டி வச்சு அதையும் க்ரீஸ் பண்ணி ஆயில் பண்ணால் கேபிள் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேபிளை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்பயும் சரி வரல. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தேன், அப்பயும் சரி வரலை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கமாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கையை வச்சு காட்டுறேன். அதான் இந்த கிளச் கேபிளுக்கு வர லைன் அந்த இடத்துல பாருங்கள், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அந்த அந்த கிளச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2 தடவை இல்லாட்டி ஒரு 3 தடவை அதை சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணால் அது கொஞ்சம் கிளச் கொஞ்சம் லூஸ் ஆகுது. அப்போ நான் அப்படியே தான் ஒரு 4 மாதமாக 5 மாதமாக அப்படியே தான் ஓடிக்கிருந்தேன். ஏன்னா கையில் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படியே செஞ்சு தான் ஃபுல்லாக ஓடிக்கிருந்தேன். அதுக்கப்புறம் செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான், ஏன்னா ரொம்ப வண்டி கஷ்டம் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் செய்யலான்னு போட்டுட்டு இது தான் வண்டியெல்லாம் கலட்டுற வீடியோ பார்ட்ஸ் எல்லாம். அப்போ தெரிஞ்ச ஒரு இடத்துல, எப்பயும் நான் ஒரு 5-6 வருஷம் எனக்கு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்த அங்கிள், அவர்கிட்டயே தான் செய்கிறது இது. அவர் பேர் சுசில், அதை சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். அவரோட மகனும் தான் அன்றைக்கி சேர்ந்து வேலை செஞ்சார். அப்போ கிளச் பாக்ஸ் இது அவரோட மகன். அப்போ எல்லாம் கழட்டியாச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது தான் அந்த 4 வீல் தண்ணி லோரி, இது இந்த 4 வீலுக்கு வர லைன், இதையும் கழட்டியாச்சு. இது அந்த மோட்டர், வண்டி மோட்டர் ஸ்டார்டர் மோட்டராக அது. அப்போ எல்லாம் ஃபுல்லாக கழட்டியாச்சு. கழட்டி பார்ட்ஸ் எவ்வளோன்னு விலை கேட்க போனால், அப்பா 71,000 72,000 நார்மல் இருக்குது, 31,000 அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லதே தான் போட்டேன். இவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் இவர் தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் பேசி கொடுத்தாரு 61,000க்கு. நல்ல நம்பிக்கையான மனுஷன்தான். அப்போ அவர்கிட்ட செஞ்சாச்சு. இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது பின்னுக்கு கியர் பாக்ஸை கலட்டுற வீடியோ தான் இது. நானும் கொஞ்சம் தெரியாதா பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். இதான் ரேசர். ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு. 5 வருஷமே நல்லாவே தேஞ்சு தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த சவுண்ட் முடிஞ்சால் போட்டு விடுறேன். ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இது கிளச் பிளேட் ரொம்ப தேஞ்சு தான் இருந்துச்சு. ஏன் பொசிஷன் நல்லாவே தேஞ்சு தான் இருந்துச்சு. கிளச் பிளேட்டும் நல்லா தேஞ்சிருந்துச்சு. ஃப்ளஷல் பிளேட்டையும் எடுத்து காட்ட பிறகு அதுவும் பாருங்கள், இந்த நடுவில் நல்லா தேஞ்சு கொஞ்சம் வெட்டுப்பட்டு தான் இருக்குது லைட்டாகவே. 5 வருஷம் தானே, பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. சரின்ட்டு பார்ப்போம், புதுசு ஒன்று போடுறதுக்கு வாங்கலான்னு போட்டாச்சு. கடவுளேன்ட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது விடமே வெஹிக்கிளில் செஞ்சு ஒரு 1 வீக் அப்புறம் தான் மேக் பண்ணிக்கிட்டு. வண்டியெல்லாம் கடவுளே நல்லா தான் இருக்குது. இது அந்த கியர் பாக்ஸ் உள்துண்டு இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணேன். அப்புறம் இது அந்த ஃபிட் பண்ணுற வீடியோ, அதையும் கொஞ்சம் எடுத்து போடுவோமே அப்படின்ட்டு நான் தான் வீடியோ ஃப்ளாஷர் ஃபோனில் ஃப்ளாஷ் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிடிக்க சொன்னார். அப்படியே இது பிடிச்சிக்கிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இது கிளச் பேடை பூட்டினார். அப்புறம் தொடர்ந்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். மற்றபடி என்னென்னா, கண்டென்ட் எதுவும் பெருசாக எனக்கு தெரியல, எப்படிடா போடுறது, என்ன மாதிரி இது அப்படின்ட்டு. ஐடியா யாரும் இருந்தால் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள். அதை ஏதாவது கண்டென்ட் ஏதாவது இப்படி போட்டால் நல்லா இருக்குமானா சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மற்றபடி வீடியோ எண்டிங்கில் நான் முடிஞ்சால் லொரியில் டிரைவிங் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஒன்றும் சின்னதாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லணுமே. கிளச் பேட் மாற்றிட்டு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இப்போ ஓடிட்டுருக்குன்னு இருந்தாலும் வீடியோ ஒன்று போடுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதையும் பின்னுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன். தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கிளச் பிளேட்டு செஞ்சேன். கிளச் பிளேட், ஃப்ளஷர் பிளேட், ரேசர் 3 புதுசாக போட்டேன். 61,000 முடிஞ்சு. வேலை கூலி 6,000. தெரிஞ்ச ஒரு நாள் 6,000 எடுத்தார்.
ஹார்டாக இருந்துச்சு, கிளச் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஓகே. அப்புறம் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. கிளச் கேபிள் வந்து எப்படியும் புதுசாக தான் போட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கேபிள் கழட்டி பார்க்கும்போது கேபிளும் 3 இடத்துல உடஞ்சிருந்துச்சு. அப்போ சரின்ட்டு கேபிள் ஃபுல்லாக வாங்க போனப்போ கேபிள் கிடைக்கல, அவுட்டரோட ஃபுல் செட்டாக. கடைசியில் அந்த பழைய கேபிளை வெட்டிட்டு இன்னொரு கேபிள் தான் உங்களுக்கு போட்டது. ஆனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் செட்டிஸ் இல்லை. லைட்டாக ஒரு கொஞ்சம் பெருசாக சுற்றணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஹார்டாக. அப்படியே ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பார்ப்போம், காசு கொஞ்சம் இருந்து செட் பண்ணிக்கிட்டு ஓகேனா அது செய்வேன். அப்படி இல்லாட்டி அப்படியே தான் உடனே மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதையும் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பரவாயில்ல, பழைய மாதிரியே தான் இருக்குது. நம்ம அளவு எடுத்தப்ப இருந்த மாதிரின்னா இல்லை, கொஞ்சம் விளங்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. திடீர்னு யாராவது லொரியை ஓட்டுனீங்கன்னா வெஹிக்கிள் இப்படி தான் போல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் என்னென்னு. ஷேப்பாக இல்லை, ஒரு மேடு பள்ளமாக தான் இருக்குது. முன்னால இருந்தே அப்படி தான் இருக்குது. கேட்டுக்கணும் அந்த ஷேப். பிரேக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, பர்ஃபெக்டாக படுது, நல்லா படுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த டிஸ்கை மாத்திர டிஸ்கை வந்து லேத்தில் வந்து ஃப்ளட் ஆக்குவாங்க போல். அப்போ செக் பண்ணி சொல்லுவாங்க போல், இது ஃப்ளட் ஆகலாமா ஏறாதா அப்படின்னு சொல்லுவாங்களா. 0.5 mm அந்தளவு தான் அதை ஷேப் பண்ணுறது. ஷேப் பண்ணி போட்டு ஓடலாம் தான். நான் ஒரு தடவை தான் ஷேப் பண்ணலாம். ஆனால் எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ ஷேப் பண்ணி போட்டாலும் ஹீட் ஆகுறதும் கூடும். அதில் அந்த டிஸ்க்கு நடுவில் அந்த ஓட்டையாக இருக்கும், அதுதான் அந்த காற்று போகிறது. ஏன்னா கூல் ஆகுறதுக்கு நல்லா பாருங்கள். இதெல்லாம் தான் எருமை மாடு மாதிரி ரோட்டில் போகிறது. நம்ம டிஸ்கிரண்டே புதுசாக போடணும். அப்புறம் ஏதோ ஒரு டயரில் கம்பி உடனே என்ன வந்ததில் கொஞ்சம் லோரி ஆடுது. அதே மாதிரி செலவு வந்து ஒரு பெரிய செலவு வந்தால் கொஞ்சம் செலவு இருக்குது தான். ஒரு அடியும் செஞ்சுக்கலாம். நேன்சைங்க எடுத்தணும், என்னோட செலவு அதையும் பார்க்கணும். சரி, வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட பெட்டராக இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். பாய்.